ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய அந்த மூடி எடுத்துக்கலாம். இந்த மூடியை வச்சுட்டு இது கூட நம்ம இந்த மாதிரி காம்பஸ் எடுத்துடலாம். அடுத்து நெருப்புக்காக நம்ம லைட்டர் இல்லை விளக்கு எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதில் இந்த காம்பஸை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லையா அதில் ஹோல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் எத்தனை ஹோல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 ஹோல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த 3 ஹோல்ஸும் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஈக்குவலாக ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 பக்கம் என்னென்ன லென்த் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம அப்படியே ரேண்டமாகவும் பண்ணலாம், இல்லைனா மெஷர் பண்ணியும் பண்ணலாம். அடுத்து இந்த மாதிரி வீட்டில் தொடப்ப குச்சி இருக்கும் இல்லையா, ப்ரூம் ஸ்டிக்கில் இருக்குமே, அந்த ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கடையில் போய் உங்களால் ஸ்டிக் வாங்க முடியும்னா அது கூட எடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வீட்டில் இருக்குன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி இந்த 3 ஹோல்ஸ்லையும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது 3த்தையும் நம்ம பைண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம செலோஃபன் டேப் எடுத்துக்கிறோம். நீங்கள் செலோஃபன் டேப் எடுத்து சுற்றுறது நல்லது. ஏன்னா கம் அப்ளை பண்ணிங்க இல்லை ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா திருப்பி அது பிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் இல்லாமல். அதனால் செலோஃபன் டேப்பை எடுத்து இந்த மாதிரி அழகாக நம்ம இதில் ரோல் பண்ணிடுறோம். ஸோ ஒரு 2 to 3 டைம்ஸ் இதில் ரோல் பண்ணிவிட்டு நம்ம சிசர் யூஸ் பண்ணி அந்த செலோஃபன் டேப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ரோல் பண்ணதை அழகாக நம்ம இதில் சுற்றி விட்டுடலாம். விட்டதுக்கப்புறமா நமக்கு இது ஸ்ட்ராங்காக அப்படியே கீழே அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் மூடி இருக்கு இல்லையா அதில் ஹோல் பண்ணி அழகாக இந்த மாதிரி நின்றுடும். அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துக்க போகிறோம். ஸோ உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த ஸ்டிக்கில் ஒரே ஒரு ஸ்டிக்கில் ஃபர்ஸ்ட் ஒரு நாட் மாதிரி போட போகிறோம். ஸோ நீங்கள் இதை ஒரு நாட் போட்டுக்கலாம், இல்லை 2 நாட் வேணும் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா 2 நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே பேஸ்க்கு கொண்டு வந்துட்டு இந்த உள்ளன் த்ரெட்டை நம்ம இந்த மாதிரி உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக இப்படி எடுத்து அதுக்கப்புறமா மறுபடியும் உள்பக்கம் விட்டு வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்படி எடுக்கிறதுனால நமக்கு ஒரு ஜிக்ஸாக் ஷேப் மாதிரி இது கிடைக்கும். ஸோ ஜிக்ஸாக் ஷேப் மாதிரி கிடச்சி இதை நம்ம ஏன் மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு அந்த உள்ளன் த்ரெட் அழகாக இதில் சூப்பராக ஃபிட் ஆகி நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேணாம், நான் ஜஸ்ட் அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிடலாம். ஸோ ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி கொண்டு வந்தோன்னா நமக்கு அந்த பைண்டிங் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நமக்கு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக்காக நிறைய ஸ்பேஸ் விட்டும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஸ்பேஸ் விட்டும் நீங்கள் அழகாக இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா இதை அப்படியே கீழே இப்படி எடுத்துகிட்டு வந்து பேஸ்க்கு கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை இன்னும் டென்சிட்டி பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் கோல்டன் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் வரைஞ்சேன், ஆனால் அது ஒழுங்காக வரல. இப்போ செகண்ட் ஸ்டார் வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்டாரை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்படியே வரைஞ்சிருங்க. ஸோ இல்லைனா ஸ்டார் ஷேப்க்கு உங்களுக்கு வேறு ஏதாவது மோல்டு இருந்துச்சு, டெம்ப்ளேட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிடலாம். ஸோ ஸ்டார் இப்போது நம்ம அழகாக வரைஞ்சிட்டோம். இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கோல்டன் பேப்பர் அப்படின்றதுனால இதை திருப்பினோன்னா நமக்கு அழகாக கோல்டு மாதிரி சூப்பராக கிடச்சிடும். நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் டாப்பில் நம்ம ஃபெவிபாண்ட் இல்லை கம் அப்ளை பண்ணுறோம். கம் அப்ளை பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் காயறதுக்கு டைம் ஆகும், அதனால தான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறேன். இன்னொன்று ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறேன். இது அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ஸ்டார் இருக்கு இல்லையா அதோட பேக் சைட்லேயும் நம்ம ஃபெவிபாண்டை இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறோம். ஸோ இது 2த்தையுமே நம்ம 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த க்ரீன் கலருடைய டாப்பில் இதை ஒட்ட போகிறோம். ஸோ இதை நம்ம ஒட்டும் பொழுது நீங்கள் பார்த்து 2 ஸ்டாரும் 2 பக்கமும் ஒரே மாதிரி வரா மாதிரி ஒட்டணும், சரிங்களா? ஸோ 2 ஸ்டார் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எப்படின்னா அந்த ஸ்டாரினுடைய அந்த டாப் போர்ஷன் 2 பக்கமும் ஒட்டுறா மாதிரி நம்ம இதில் வைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 3D டைமென்ஷன் மாதிரி அழகாக அந்த ஸ்டார் அப்படின்றது தெரியும். ஸோ எக்ஸஸாக 2 பக்கமும் வெள்ளை கலர் தெரிஞ்சதுன்னா அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கிறிஸ்மஸ் ட்ரீனுடைய அந்த ஷேப்க்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பிங்க் பகில் பீடை நம்மளே பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த பகில் பீடை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பகில் பீடை நம்ம இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி அழகாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கொடுக்குறோம். எப்போவுமே கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துட்டோம்னா அதுக்கு டார்க் ப்ளூ, பிங்க் கலர், அதுக்கப்புறமா ஒயிட் கலர், அதாவது ஸ்னோ ஒயிட், இந்த
இந்த மாதிரி கலரில் நம்ம டெக்கரேட் பண்ணோம்னா தான் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கோல்டன் கலர் ஸ்டார் ப்ளஸ் கோல்டன் கலரில் இருக்கிற அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஆக்சசரிஸ் இருக்கும் இல்லையா, ஆர்னமெண்ட்ஸ், அது எல்லாத்தையுமே நம்ம அழகாக இதில் ஸ்டிக் பண்ணலாம். ஸோ எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டாக இந்த பகில் பீடை நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ளூ கலர் பகில் பீடும் நம்ம பண்ணியிருந்தோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் தான். ஸோ இதுவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இப்போது இந்த பேஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னரோட மூடி இருக்கு இல்லையா, அதில் ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பகில் பீடையும் நம்ம இதில் அழகாக ஒட்டிடுறோம். ஸோ இந்த பீட்ஸை நீங்கள் நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்க்ராப் புக் இருக்குன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது கிராஃப்ட்க்கு டெக்கரேட் பண்ணணுன்னா அழகாக நீங்கள் வீட்டிலே பண்ணிடலாம், அதுவும் நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம அழகாக ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம இந்த கோல்டு பேப்பர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கிறோம். இந்த கோல்டு பேப்பர் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபோம் ஷீட் மட்டுமே எல்லோ கலரில் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 12 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் 3 சென்டிமீட்டர் பிரெத்துக்கு இந்த மாதிரி நம்ம அந்த கோல்டு பேப்பரை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்து பைண்ட் பண்ணிகிட்டே வாங்க, அதாவது மடிச்சுட்டே வாங்க. மடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் பீஸை மட்டும் என்ன பண்ணோம், ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி அழுத்துனீங்கன்னா 4 சைட்ஸ் உங்களுக்கு ஸ்கொயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்திருங்க. அழுத்தினதுக்கு அப்புறமா இதோட டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டாப் போர்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை லைட்டாக அப்படியே வந்து மடிக்க போகிறோம். ஸோ மடிக்கிறது இந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம அழகாக அந்த டியூன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி வச்சுட்டு டாப்பில் இந்த மாதிரி இதை 2 பக்கமும் இப்படி நீங்கள் மடிக்கணும். ஸோ இப்படி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாக்ஸ் மாதிரி அழகாக இது மடிஞ்ச மாதிரி வரும். ஸோ இதுலேயும் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை அழகாக வந்து நம்ம இப்படி மடிச்சிடலாம். ஸோ ஒரு கிஃப்ட் பேக்கிங் மாதிரி நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா கிறிஸ்மஸ் டைமில் எப்போவுமே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு கீழே நம்ம கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் வைப்போம் இல்லையா, அந்த டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்காக குட்டியாக நம்ம என்ன பண்ணுறோன்னா அழகாக இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் மாதிரி நம்மளே வந்து பண்ணுறோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி அழகாக மடிச்சுட்டு 2 பக்கமும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஒட்டிடுறோம். ஒட்டிட்டோன்னா அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு ரெடி ஆகிடும். ஸோ இது அழகாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஒரு ஸ்டஃப்டு பொருள் இருக்கா மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். ஸோ ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரியே நான் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் நிறைய பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் பாக்ஸ், அதுவும் மினியேச்சர் கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது அப்படியே வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2த்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன், ஒன்று பெருசு ஒன்று சின்னது. இது 2த்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி வச்சுடுறோம். ஸோ 2த்தையுமே அழகாக நம்ம இப்போது ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த பேஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த கிளிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிளிட்டர்ஸ் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தெர்மோகோல் பால்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி நீங்கள் அப்படியே வச்சிடலாம். இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வந்து கிளிட்டரிங் ஸ்பார்க்லிங் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே இதில் நீங்கள் தூவி விட்டுடலாம். ஸோ எல்லா பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா கம் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த கிளிட்டரை அப்படியே நம்ம தூவி விட்டுடுறோம். ஸோ தூவி விட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் லைட்டாக தட்டினீங்கனாலே போதும், இந்த கிளிட்டர்லாம் வெளில வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இந்த கோல்டு பேப்பரையே நம்ம மெல்லிஸாக ரொம்ப தின்னாக அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த பேஸில் அப்படியே வந்து ஒட்டிடுறோம். ஸோ தட் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஃபுல்லாக நம்ம டெக்கரேட்டிவ் திங்காக அதுவும் கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸாக கவர் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் இன்னும் குண்டாக செய்யணும், அப்படியே வந்து குண்டாக கிறிஸ்மஸ் ட்ரீ வேணும் அப்படின்னா 4 பக்கம் ஸ்டிக் வச்சதுக்கு பதிலாக நீங்கள் 8 பக்கம் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ரவுண்டு ஷேப்பில் உங்களுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு சென்டரில் நீங்கள் அப்படியே த்ரெட் அப்படியே கொடுத்து இதை ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.